Hey guys, இந்த வீடியோல வந்து PH3151க்கான இன்ஜினியரிங் பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு ப்ராப்பர் நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி உங்களுக்கு சம்மு புரியல அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி நோட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த நோட்ஸுமே நான் ரெண்டு நோட்ஸுமே ப்ராப்பர் நோட்ஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக எக்ஸாமில் அதிக மார்க்கை நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் வந்து கலராக கொடுத்துருப்பேன். மேண்டேட்ரி வெரி இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்துருப்பேன். ஆனால் நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன்னா தான் நான் என்னென்னா உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். நான் யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த கலரில் இருக்க கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் தெளிவாக நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நான் வந்து அதுக்கு கேரண்டி வந்து கொடுக்குறேன். நான் கொடுத்த கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸும் நான் வந்து எல்லா வீடியோலையுமே கொடுத்துருப்பேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்போம். இப்போ அப்படியே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கலர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். மேண்டேட்ரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பேன், என்னால் ரொம்பவே படிக்க முடியும் ப்ரோ அப்படின்னா இன்னுமே டைம் இருக்குல்ல, அதை நல்லா படிக்க முடியும் அப்படின்னா நான் கொடுக்குற எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. என்னால் ரொம்பலாம் முடியாது, நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் கொடுக்குற அந்த ரெட் கலர் அப்புறம் வந்து ப்ளூ கலர் இன்னும் படிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்பவே புவர் ஸ்டூடெண்ட்டு, என்னால் ரொம்பலாம் முடியாது ப்ரோ, என்னால் வந்து படிக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெட் கலரை மட்டும் படிச்சுப்போங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். இந்த எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் 2021 ரெகுலேஷன் ஆரம்பித்து 5 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர், சரி 5 வாட்டிக்கான கொஸ்டின் பேப்பர், 5 தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அரியர் கரண்ட் எல்லாமே சேர்ந்து நடந்திருக்கு. இந்த 5 இதுக்கான கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன். வேணுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே ப்ராப்பராக வந்து நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நான் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறேன். இப்போ அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது மொத்தம் 5 கொஸ்டின். ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், யாரெல்லாம் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நான் திருப்பி அதை நான் சொல்ல விரும்பல, அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன். 5 கொஸ்டின் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷனாக இருக்கும். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நோட்ஸ் நான் வந்து பிரிண்டர் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் புரியல அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் டார்ஷனல் பெண்டுலம், அப்புறம் வந்து டபுள் பெண்டுலம், இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கைரோஸ்கோபிக் இது ஒரு சென்சார் என்னமோ இருக்கும், அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஒமிட் பண்ணிக்கலாம். இது வந்து பூவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் ரொம்பவே முடியாது ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் மட்டும்தான் வந்து அந்த ரெட் கலரை வந்து எல்லாமே படிங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் 4வது 5வது கொஸ்டின் படிக்கலாம். 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இது வந்து ஒரு ஈக்குவேஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்தளவு நீங்கள் படிக்க தேவையில்ல, ஓரளவு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மேபி ஒரு ஆப்ஷனெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு, மேலே உள்ளதாக மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு இந்த 2 கொஸ்டின், இது 2 மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதலாம். 5 வாட்டிக்கான கொஸ்டின் பேப்பருமே பார்த்திங்க அப்படின்னா இது 2 இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இது 2மே நல்லா படிச்சுக்கோங்க. 2மே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பியூர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டெரைவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பிளெயின் அது வந்து பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் லென்த் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கண்டிஷன் ஆன் வேவ் ஃபீல்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. இது 2 இல்லாத கொஸ்டினே கிடையாது. நான் 5 வாட்டிக்கான கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரே PDF-ஆகவே கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 கொஸ்டின் வந்து இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக வந்து 2மே படிச்சிருப்போங்க. என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து படிச்சுக்கோங்க. இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மேபி ஒரு ஆப்ஷனலாக உங்களுக்கு அது மறந்துச்சு அப்படின்னா இந்த எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்னால் ரொம்பலாம் படிக்க தேவையில்லை, நீங்கள் ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. என்னென்ன எப்படின்னா என்ன வாட் இஸ் அப்படின்னு வந்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா 3rd யூனிட்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ND யாக் லேசரு, அப்புறம் CO2 லேசர், இது இல்லாத இந்த 2 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன்.
ஆனால் ஜனவரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ரெகுலேஷன் 2021 ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி ஒன்று எழுதியிருப்பாங்க தெரியுமா, அதாவது எங்கள் பேட்ச் அதை நாங்கள் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த என்டி லேசர் வந்து கேட்காம விட்டானுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த என்டி லேசர் CO2 லேசர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதனால் இதை நீங்கள் வந்து எல்லாருமே படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து நீங்கள் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டயோட் லேசர், இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது மேபி அதில் மேலே கேட்கல அப்படின்னா, சப்போஸ் கேட்கல அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சான்சஸ் மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக அது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். கேட்கல அப்படின்னா மட்டும் செமிகண்டக்டர் டயோடு வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா எங்களுக்கு அதான் கேட்டதாங்க, அதனால் அதை படிச்சுருப்போங்க. அப்புறம் நான் வந்து ரொம்பவே நல்லா படிப்பேன் அப்படின்னா, இது வந்து நான் என்னால் டைம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3வது கொடுத்து தெரியுமா ப்ராப்ளம், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் பொறுத்தளவு ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க. எல்லா தடவையுமே ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி ப்ராப்ளம் படிக்கணும் அப்படின்னா, புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் அப்படி மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபஸர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே கேளுங்க, இது மாதிரி சார் 3rd யூனிட்ல வந்து ப்ராப்ளம் வரும், என்னென்ன நான் படிக்கணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக எல்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன். 3rd யூனிட் பொறுத்தளவு நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்ளம் வந்து பார்த்து போனால் நல்லது. உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட யாராவது இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கூச்சப்படாமல் வந்து கேட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4வது யூனிட்டை பொறுத்தளவு இந்த 2 கொஷின் மட்டும்தான். இது தவிர்த்துட்டு வேறு கொஷின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா இந்த 2 கொஷின் பேப்பர் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. அதனால் வந்து காம்ப்டன் எஃபெக்ட்டும் அப்புறம் ஸ்காட்டிஞ்சர் ஈக்குவேஷனில் டைம் டிபெண்ட் இன்டிபெண்ட் இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் கேட்பாங்க, இல்லைன்னா தனித்தனியாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. காம்ப்டன் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின் மஸ்ட்டாக நீங்கள் படிச்சு போக வேண்டிய கொஷின். அடுத்து 5வது யூனிட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்கேன் டனலிங் மைக்ரோஸ்கோப்பு, இதையும் படிச்சுக்கோங்க. பிளாக் தியரமும் படிச்சுக்கோங்க. கிரானிக் பெனி மாடல் அப்படின்னு இருக்கும், இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போகணும். இங்கே ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அதே தான் நான் சொல்கிறது தான். இந்த 2 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்புறம் உங்களுக்கு மேபி பாசிபிலிட்டி எனக்கு டைம் இருக்குது, நான் என்ன படிக்கணும்னு தெரில அப்படின்னா இந்த குவாண்டம் டனலிங்கை படிச்சுக்கோங்க. நான் கொடுத்த இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் A+ கூட பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அந்த அளவுக்கான நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நிறையவே ரிசர்ச் பண்ணி நிறையவே பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதனால் தாராளமாக நீங்கள் என்ன நம்பி படிக்கலாம். உங்கள் நோட்ஸ் இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சேனலில் எல்லாத்துக்கான நோட்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்த ஒரு ஆடு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக போகிறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க. இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுக்கான பிரிண்டர் நோட்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். எதனால் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா மேபி பிரிண்டர் நோட்ஸில் உங்களுக்கு புரியாது, ஈக்குவேஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் அதை வந்து படிச்சு எழுதலாம். அதை படித்து தான் பார்த்தீங்கன்னா நானே பாஸ் ஆனேன், நான் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். 2 மார்க் வேணும் அப்படின்னா மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு 2 மார்க் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்காக நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் PDF-க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.